வணக்கம். நம்ம வாழ்க்கையோட உண்மையான செல்வம் அது என்னவா இருக்கும்? வாங்க இந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான கதை மூலமா பதில் தேடலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. பணத்தால இந்த உலகத்துல எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கலாம். ஆனா நம்ம கதையோட ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவரோட பதில் ரொம்ப சிம்பிள். ஆமாம், நிச்சயமா முடியும். ஓகே, அப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பணத்தால எதை வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைக்கிற ஒரு ஆளு தான். இவரோட பேரு செல்வநாயகம். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். அவரோட வாழ்க்கையோட தாரக மந்திரமே ஒன்னே ஒண்ணுதான்: பணம் எதை வேணாலும் வாங்கும். பாருங்க, இந்த உலகத்துல எனக்கு கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த கர்வம் அது அவரோட ஒவ்வொரு அசைவுலையும் அப்பட்டமா தெரியும். கவனிச்சிங்களா? இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமே இருக்கு. ஒரு பக்கம் பணம் தான் எல்லாம் நினைக்கிற செல்வநாயகத்தோட உலகம், இன்னொரு பக்கம் மனிதநேயத்துக்கு விலை மதிப்பே இல்லப்பான்னு சொல்ற ஒரு சின்ன கிராமத்தோட யதார்த்தம். இப்போ இந்த ரெண்டு உலகமும் நேருக்கு நேரா சந்திக்கும் போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படி போயிட்டு இருந்த செல்வநாயகத்தோட வாழ்க்கை பயணத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு தடை வருது. ஆமா, அவரோட உலகத்தையே தலைகீழா புரட்டி போட போற ஒரு சின்ன தடை. பல கோடி ரூபாய் டீலுக்காக கார்ல பறந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு சின்ன கிராமத்து வழியா போகும்போது கார் டக்குன்னு நின்னுடுது. பார்த்தா உச்சந்தலையில சூரியன் சுட்டெரிக்குது. சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒரு மனுஷனை கூட காணோம். அப்படி ஒரு தனிமையான இடம். யோசிச்சு பாருங்க, அந்த நிமிஷம் கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. ஆனா அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்: தாகம். தொண்டையை நினைக்க ஒரே ஒரு சொட்டு தண்ணி, அவ்வளவுதான். அவர் கையில இருந்த கோடிக்கணக்கான பணம் அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுது. சரி, உடனே செல்வநாயகம் என்ன பண்றார்? தனக்கு தெரிஞ்ச ஒரே வழியில இந்த பிரச்சனையை சரி பண்ண பாக்குறாரு. அது என்னவா இருக்கும்? அதேதான், பணம். பக்கத்துல ஒரு சின்ன பெட்டி கடை. அங்க போறாரு. ரொம்பவே அலட்சியமா, ஏய், ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் கொடு நீ கேக்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர், ஐயா, எங்க கிட்ட மண்பானை தண்ணி தாங்க இருக்கு ரொம்ப பணிவா சொல்றார். அத ஒரு மாதிரி ஏளனமா பார்த்துட்டு செல்வநாயகம் ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டி, பணம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு பாட்டில் தண்ணி தான் வேணும்னு சொல்றார். ஆனா அந்த கடைக்காரர் சொன்ன பதில மட்டும் கேளுங்களேன். ஐயா, இது சாதாரண கிணத்து தண்ணி தாங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்க எதுக்குங்க காசு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்துட்டார். அப்போதான் செல்வநாயகத்தோட வாழ்க்கையில முதல் முறையா அவரோட பணம் செல்லாம போகுது. பணம் தோத்து போயிடுச்சுங்கிற விரத்தியில தாகமும் தொண்டையை அடைக்க அந்த கோடீஸ்வரன் ஒரு மரத்தடியில போய் சோர்வா உட்கார்ந்துறாரு. இப்போ அவர்கிட்ட அந்த அதிகாரமோ கர்வமோ எதுவுமே இல்லை. வெறும் தாகத்துல தவிக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான் அங்க இருக்கான். பணம் தோத்து போன அந்த இடத்துல உதவி வேற ஒரு ரூபத்துல வருது. ஆமா, விலை மதிக்கவே முடியாத ஒண்ணு. சரியா அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு வயசான பெரியவர் வராரு. அவர் கையில ஒரு சின்ன தூக்குவாளியில மோர் இருக்கு. பார்க்க ரொம்ப எளிமையான தோற்றம் தான். செல்வநாயகரோட வாடி போன முகத்தை பாக்குறாரு அந்த பெரியவர். இவர் யாரு என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. தானாவே முன் வந்து அவர்கிட்ட அந்த மோரை குடிக்க கொடுக்கிறாரு. இதுதாங்க பிரதிபலன் எதிர்பார்க்காத உண்மையான மனிதநேயம். அந்த மோரு தொண்டைக்குள்ள இறங்கின உடனே செல்வநாயகத்துக்கு போன உசிரே திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல். அது வெறும் மோர் இல்ல, அது வறண்டு போன ஒரு உடம்புக்குள்ள பாஞ்ச அமிர்தம் மாதிரி. நிஜமா அந்த நிமிஷம் அவர் உணர்ந்த அந்த நிம்மதிக்கு இந்த உலகத்துல எந்த விலையும் கிடையாது. கொஞ்ச நேரத்துல நன்றி கடனா பணத்தை நீட்டுறாரு நம்ம செல்வநாயகம். ஆனா அந்த பெரியவர் ஒரு சின்ன புன்னகையோட சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த கதையோட ஆன்மாவே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, ஒருத்தரோட தாகத்தை தீர்க்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு முன்னாடி நீங்க நீட்டுற இந்த காகிதம் எல்லாம் வெறும் குப்பைதாங்க. அந்த பெரியவரோட வார்த்தைகள் செல்வநாயகத்தோட மனசுல ஆணி அடிச்சு மாதிரி பதிஞ்சிடுச்சு. அன்னைக்கு பணத்தால கத்துக்கவே முடியாத ஒரு பெரிய பாடத்தை அவரோட வாழ்க்கை அவருக்கு கத்து கொடுத்தது. அப்போதான் அவருக்கு புரிய வருது, உண்மையான செல்வம்னா என்னன்னு. அது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் கிடையாது. ஒரு கஷ்டமான நேரத்துல நம்ம சக மனுஷன் நம்ம மேல காட்டுற அன்பும் இரக்கமும் தான். அதுதான் உண்மையான செல்வம். அப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கருவி மட்டும்தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. 2, மனித நேயம்தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குணம் இல்லாதவன் தான் உண்மையிலேயே ஏழை. கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வியை கேக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா சேர்த்து வச்சிருக்கிற செல்வம் எது? உங்க பேங்க்ல இருக்கிற பணமா, இல்ல உங்க மனசுல இருக்கிற குணமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.